ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா. இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டலா பார்க்க போகிறோம். மண்டலாவில் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து 2 இருக்குது. மண்டலாலே வந்து 2 டைப்ஸ். அதை தான் வந்து ஃபஸ்ட் டைப் வந்து இது பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் டைப் வெறும் ரவுண்டு மட்டும் யூஸ் பண்ணி அதில் ஹம்ப்பு அந்த மாதிரி போடுவோம். செகண்ட் டைப்பில் வந்து கட் ஒர்க் மாதிரி பாதியில் வந்து ஃப்ளார் வர மாதிரியும் பாதி வந்து மண்டலாஸில் ரவுண்டு போடுற மாதிரியும் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து போடுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்து போட்டு அதை வந்து 4 அந்த ஹாஃபையும் வந்து குவார்ட்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் வந்துடும். அது மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டு பழங்க. அந்த ஸ்கொயர் போடுற லைன் வந்து இன்விசிபிளாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ரொம்ப டார்க்காக போட தேவையில்லை. அந்த ரவுண்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டார்க்காக போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுவே அந்த ரவுண்டை வந்து நீங்கள் உள்ள வேறு ஏதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர் கூட கொடுக்கலாம் மண்டலாஸில். ஓகேங்களா? மண்டலாவில் இப்படி தான் போடணுன்னு கிடையாது, பேரும் கொடுக்கலாம். உள்ள பெரிய ரவுண்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரைடோட க்ரூமோட பேரோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஃபீமேல் இமேஜ் ஆர் மேல் இமேஜோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க வெட்டிங் டேட்டு அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மண்டலாஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரவுண்டு போட்டு பழகுங்க. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி காமிச்சிருக்கேன்ல, ஏதோ ஒரு எலமெண்ட்டு ரவுண்டாக இருக்கிற மாதிரி எடுத்து அதில் மைல்டாக அப்படியே நம்ம மெஹந்தி பேஸ்ட் வந்து லைட்டாக படுற மாதிரி வச்சு அதை வந்து நம்ம கையிலையோ பேப்பர்லேயோ வந்து ஒட்டினோன்னா ஒரு ரவுண்டு வரும்ல. அதுக்கப்புறம் அதை வந்து போல்டாக லைன் வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கலாம் மைல்டாக இருக்கிறத. ஓகேங்களா? மண்டலாஸ் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரவுண்டு போடுவோம், அது வந்து ஃபில் பண்ணலாம் அல்லது உள்ளே வந்து வேறு ஏதாவது எலமெண்ட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரவுண்டு போடுவோம். அதுக்கடுத்து ரவுண்ட் போட்டு அதை போல்டு பண்ணலாம், இல்லை ஹம்ப்பு போடலாம், லைன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ வந்து டபுள் ஹம்ப்ஸ் கொடுக்கலாம், ட்ரிபிள் ஹம்ப்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரில்லு கொடுக்கலாம். அது ஃப்ரில்னால் வந்து ஹம்போட பெரிய சைஸு, அந்த மாதிரி ஃப்ரில்லு கொடுக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா ஹம்ப்பு கொடுத்துட்டு அது மேலே ஃப்ரில்லு கொடுக்குறேன். மண்டலாஸ் எப்பவுமே ஈவனாக ஈக்குவலாக வரணுன்னா அதுக்கு என்ன ஒரே ஒரு ட்ரிக்குனா, நீங்கள் வந்து அதோட சைட்ஸை வந்து கார்னர்ஸை வந்து பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் 4 சைட்ஸ் அப்பு டவுன் பாட்டம் அப் டவுனு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல, அந்த 2 மறுபடியும் அதுக்கு நடுவில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3லேருந்து நடுவில் ஒரு கோடு, அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். அப்படி பிரித்தோம்னா ஈவனாக வரும். அதே மாதிரி ஹம்ப்புமே வந்து நான் பேசிக் எலமெண்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன். ஹம்ப்பு வந்து நம்ம ஃபில் பண்ணுறது வந்து ஈவனாக வரணும். அப்படி ஃபில் பண்ணுறதுக்கு ஈவனாக வரலைன்னா இன்விசிபிள் லைன் மாதிரி அந்த ரவுண்டே வந்து டாட்டாக கொடுத்துட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணால் ஈக்குவலாக ஈவனாக ஒரே மாதிரி வரும். இதுதான் வந்து நீங்கள் மண்டலாவில் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ட்ரிக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு வந்து ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி போடலாம். 2 ப்ளஸ் சிம்பிள் வச்சு ஈவனாக வந்து ரவுண்டு வர மாதிரி போட்டுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஹம்ப்பு வந்து ஈவனாக வர்றதுக்கு சுற்றி டாட்டர் லைன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணால் ஈவனாக வரும். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளார் போடுறீங்க, ஒரு ஒயின்ஸோ ஃப்ரில் போடுறீங்க, அது இல்லாமல் வந்துட்டு ஃபுல் ஸ்பைரல், ஹாஃப் ஸ்பைரல் அந்த மாதிரிலாம் கொடுத்து அதை சுற்றி ஒரு டிசைன் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரவுண்டை ஃபஸ்ட்டு 4 பார்ட்டாக பிரிங்க. மேலே கீழே லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 பார்ட்டாக பிரிங்க. 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு அதாவது அப்புக்கும் ரைட்டுக்கும் நடுவில் அடுத்து ஒரு கோடு 2ஆக பிரித்ததை அதை மறுபடியும் 2ஆக, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நடுவில் கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், நான் வந்து ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். எப்படி போடுறேன்னா ஃபஸ்ட்டு 4 சைட்ஸ் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் 2 சைட்ஸுக்கு நடுவில் ஒன்று ஈவனாக எல்லாமே ஈக்குவலாக பிரிக்கிறதுக்காக. இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஈவனாக நீட்டாக ஒரே மாதிரி வந்துடும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற கேப்பில் மீதி, அந்த மாதிரி கண்டினியூவாக வந்து போட்டுக்கிட்டே போகணும். மிஸ்டேக் வந்தாலும் அதை வந்து கரெக்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இப்போ இதிலெல்லாம் கேப் இருக்குது, அதனால் ஃபுல் ஸ்பைரல் போடுறேன். கேப் இல்லைன்னா அந்த இடத்துல எவ்வளோ போட முடியுமோ 2 ஸ்பைரலையும் சேர்த்து போடுற மாதிரி நமக்கு வந்து மிஸ்டேக் வந்து தெரியாத மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஹம்ப்பு கொடுக்க போகிறேன்.
இப்போ ஹம்ப் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு ஸ்பைரலில் வந்துட்டு கேப் இருக்குது ஹம்ப் கொடுக்கறதுக்கு. இன்னொன்றில் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த இதில் போய் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து பெருசாக உங்களுக்கு மிஸ்டேக் மாதிரி தெரியாது. நெருக்கமாக போடும்போது. நீங்கள் தள்ளி தள்ளி போடும்போது மட்டும்தான் எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நல்லா தெரியும். நெருக்கமாக நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் போடுற டிசைனை நீட்டாக போட்டால் போதும். இந்த மாதிரி சுற்றி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி நீங்கள் டாட் வைக்கலாம், ஒயின் வைக்கலாம். ஒயின்ஸில் நிறையா டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எது வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப பாப்புலரான டிசைன் இந்த டிசைனு. அதனால நான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து போட்டு காட்டியிருக்கேன். பாப்புலரான டிசைனுங்கிறதுனால இந்த டிசைன் போட்டு காட்டியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பைரலுக்கும் நடுவில் வந்து நான் இந்த மாதிரி 3 ஒயின்ஸ் வர மாதிரி போடுறேன். அந்த 3 ஒயின்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் போட்டுட்டு இடையில வந்து டாட்ஸ் வச்சுருவேன். ஒயின்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒயின்ஸை வந்து கரெக்டாக போடுங்க. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேசிக் லெவலே வந்து முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 3 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டா பேசிக் லெவல் முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக் லெவல் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் தெரியாது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக அந்த வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி ஒயின்ஸ் போட்டுட்டு இடையில வந்து டாட்ஸ் வச்சிடுறேன். இன்னும் 3 கிளாஸஸோடு நமக்கு பேசிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் கிளாஸ் எடுப்பேன். ஸோ எல்லாம் சீக்கிரமாக வந்து கிளாஸஸ் வந்து முடிக்க பாருங்கள். இது வந்து மண்டலாஸ் வந்து ரவுண்டு மட்டும் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்கொயர் போடலாம், டைமண்ட் ஷேப் போடலாம், ஹார்ட் ஷேப் போடலாம், தென் ஹெக்ஸகன் அந்த மாதிரி 6 ஹார்ட்டு, டைமண்ட்னு எல்லா ஷேப்பும் எது வேணாலும் போட்டுக்கலாம். எந்த ஷேப் போட்டாலும் நம்ம போட போகிற டிசைன் ஒன்று தான். அதிலே திருப்பி டபுள் லைன்ஸ் கொடுத்து போல்டு பண்ணுறோம், ஹம்ப் கொடுக்குறோம், தென் வைன்ஸோ டாட்ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்பைரல் அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃப்ளார்ஸு, நம்ம அட்வான்ஸ்டு ஃப்ளவரு அண்ட் பேசிக் ஃப்ளவரெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸு சின்னதாக ஸ்பைரல் போட்டு எப்படி போடுறதுன்னு நிறைய பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கூட போடலாம். நிறையா வந்து பட்டல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கார்னர்ஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த சைஸுக்கு மட்டும் வர மாதிரி டிசைனை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். பேசிக்ஸில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் பார்த்துருப்போம்ல, அந்த 5 கிளாஸில் வர எலமெண்ட்ஸ் தான் ஒரு 20 கிளாஸ் வரைக்கும் அது மட்டும்தான் வரும் நமக்கு. நம்ம போடுற ஷேப்ஸ் வேறையாக இருக்கும், அதோட நேம்ஸ் வேறையாக இருக்குமே தவிர டிசைன்ஸ் எல்லாமே அதே தான் ரிப்பீட் ஆகும். அட்வான்ஸில் மட்டும்தான் அடுத்து நமக்கு எலமெண்ட்ஸ் எல்லாமே மாறுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நம்ம எலிஃபண்ட் அந்த மாதிரி மெயின் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதில் ஃபில்லிங் பண்ணுறதோ மற்றபடி எல்லாமே வந்து நம்ம பேசிக்கில் பார்த்த மாதிரி தான் வந்து வரும். வைன்ஸு, டாட்ஸு, அப்புறம் ஃப்ரில்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு, ஃப்ளார்ஸு அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வரும். ஸோ பேசிக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் நீட்டாகவும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அட்வான்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் வந்து அழகாக உங்களால் க்ரியேட்டிவாக வந்து போட முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு அந்த 4 சைட்ஸ்லையுமே வந்து ஸ்பைரல் கொடுத்து அது மேலே ஹம்பை கொடுத்து டாட் கொடுக்குறேன். நீங்கள் டாட்டுக்கு பதிலாக வைன்ஸ் கொடுக்கலாம், ஆர் லீஃப் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த ஸ்பைரல்லே நீங்கள் ஹம்ப்பு கொடுக்காமல் ஃப்ளார் கூட கொடுக்கலாம். ஹம்புக்கு பதிலாக நம்ம ஒரு 4 பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஃப்ளார் கொடுக்கலாம், ரோஸ் ஃப்ளார் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் இருக்குல்ல கீழே, அந்த மாதிரி கீழே இடத்துல நீங்கள் ஜும்காஸ் கூட போடலாம். ஜும்காஸ் நமக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வரனால நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஜும்காஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஜும்காஸ் பார்த்துட்டு ஜும்காஸும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒயின்ஸ் போடுறேன்ல, அந்த இடத்துல ஒயின்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஜும்காஸ் போடலாம்.
ஒயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயின்ஸ் எப்போவுமே எல்லோரும் கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்போ நான் அதை வந்து டைமண்டில் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்கொயரில் போட போகிறேன். ஓகேங்களா? ஸ்கொயரில் போட்டுட்டு இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம ஸ்பைரல் போட்டோம் அந்த 4 சைட்ஸும். இதில் வந்து என்ன போடலாம்னா திலகம் ஷேப் மாதிரி போடலாம். அந்த திலகம் ஷேப்பை எம்டியாக விடாமல் உள்ள ஒரு லீஃப் ஷேப் மாதிரி கொடுத்து அதை ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்து 4 சைட்ஸும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் நம்மளோட விருப்பம் தான். ஸோ நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி எப்படி திங்க் பண்ணி போடுறோமோ அதை பொறுத்து நம்ம டிசைன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன்றாவது வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் ஹோம்ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண வீடியோவை உங்களுக்கு இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அதை வந்து நான் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பொறுமையாக போட்டு எனக்கு வந்து அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன இந்த மண்டலா பார்ட் 1ல் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடாத ஏதோ ஒரு டிசைன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்து அந்த டிசைனை நீட்டாக உங்கள் கையில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி டிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க வந்து அந்த டிப்புக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிப்போட சைஸ் கம்மி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் போட்டிங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் போட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். குரூப்பில் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? நீங்களும் வேணால் என்னோட டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதுலேயும் சுற்றி 2 ஹம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நான் ஏதாவது அவசரமாக போடும்போது எந்த பக்கமாவது ஏதோ டிசைன் விட்டுட்டேன்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிசைனுமே போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அந்த மாதிரியாவது ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 போடுறோன்னா அதுக்கே வந்து 50 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். இந்த மாதிரி லீஃப் 3 பெட்டல்ஸ் இருக்கிற லீஃப் கொடுத்துட்டு அதை திலகம் ஷேப்புக்குள்ளே வர மாதிரி கொடுத்து அந்த ஃபுல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி விட போகிறோம். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்து ஹம்ப்பு. நான் ஒரு சைடு தான் போடுறேன். நீங்கள் வந்து அதர்ஸ் மீதி 3 சைட்ஸும் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். மெயின் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா ஈவனாக வந்து எல்லாத்தையும் ஈவனாக செப்ரேட் பண்ணி போடுறது. சைஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி வருது, ரவுண்டு எல்லாமே ஒரே மாதிரி வர்றது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டை மட்டும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அதை சுற்றியே நீங்கள் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி லைன்ஸ்லாம் எப்படி அந்த டாட்ஸ் வராமல் போடுறது அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரவுண்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி போடுங்க. ஓகேங்களா? பார்ட் 2ல் ஒரு 5 டிசைன் இருக்கும். பார்ட் 1ல் இப்போ 3 வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 வந்து போடுவேன். அதில் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. நான் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணுறது எல்லாமே அதில் தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுவேன். ஓகேங்களா? ப்ளஸ் 2 டிசைன் வரும். அதை நீங்கள் போட்டுருங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல. பார்ட் 2லையும் இதே மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, அதாவது நான் சொன்ன மாதிரி கட் ஒர்க் மாதிரி. இப்போ ஒரு சைடு வந்து மண்டலாஸும் ஒரு சைடு ஃப்ளார்ஸ் வர மாதிரியும் வந்து போடலாம். அது வந்து மண்டலாஸில் பார்ட் 2 டிசைனாக வரும். இப்போ நான் ஈவனாக 4 சைட்ஸ் பிரிக்கிறேன்ல அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சுற்றி டாட்ஸ் வச்சோன்னா சைஸஸ் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி.
ஸோ இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, போடுறத வந்து கரெக்டாக தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 4 சைட்ஸ் பிரிக்கணும். தென் வந்து இந்த ஒவ்வொரு 2 லைன்ஸ்க்கும் நடுவில் இன்னொரு டிசைன் வருதுன்னா அதை மறுபடியும் இன்னொரு பார்ட்டாக பிரிக்கணும். அந்த மாதிரி பிரித்து கரெக்டாக போட்டோன்னா ஈக்குவலாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஹம்ப் எல்லாமே கரெக்டாக போட்டு பழகுங்க. மண்டலாஸில் இது மட்டும் தான் டிசைன்ஸுன்னு இல்லை, நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் அரபிக் டிசைன் ஒன்று இருக்குது. அரபிக் டிசைன் பார்த்துட்டோன்னா பேசிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அரபிக் டிசைனில் வந்து நான் ஆல்ரெடி டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன், பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ச் ஒர்க்குங்கிறது அந்த அரபிக் டிசைனில் ஒரு பார்ட்டையும் எடுத்து போடுறது தான் வந்து பேட்சில் வரும். ஓகேங்களா? ஸோ பேட்சில் ஒரு 5 டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அரபிக் டிசைன் வந்து ஃபுல் டிசைனாக வந்து ஒன்று பார்த்துடலாம். சுற்றி வந்து ஃபில் பண்ணுறேன். சுற்றி ரவுண்ட் போட்டு ஃப்ரில் போட்டுட்டு சுற்றி வந்து ஃபில் தான் பண்ணுறேன். ஷேட் பண்ணிடாதீங்க, ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போடுங்க. நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் வந்து போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கையில் போடுற மாதிரி போட்டிருப்பேன். அந்த இதை வந்து நீங்களே வந்து போட்டுட்டு பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினான ஹோம்ஒர்க்கு நீங்கள் ஹேண்டில் ஒரு மண்டலாஸ் இது வரைக்கும் போடாதது. இப்போ ஒரு 6 டிசைன்ஸ் இந்த வீடியோவில் வருதுன்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன். ஓகேங்களா? இதில் பார்ட் 2ல் கட் ஒர்க் டிசைன் ஒன்று சொன்னேன்ல, ஃப்ளார்லாம் வரும். அதுவும் மண்டலாஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் போட வேண்டாம். இந்த மாதிரி நார்மல் மண்டலாஸ் இல்லை நீங்கள் எதுவுமே பார்க்காம கூட கூகுளில் இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம கூட நீங்களாகவே டிசைன்ஸ் வந்து ஓனாக போடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்டு, தென் அதை சுற்றி ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கொடுத்து போல்டு கொடுக்கலாம், ஹம்ப் கொடுக்கலாம், ஃப்ரில்லு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சுற்றி வந்து வைன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? சுற்றி இப்போ ஹம்ப்பு கொடுக்குறோன்னா அந்த ஹம்பை சுற்றிலுமே வைன்ஸ் கொடுக்கலாம். ரவுண்டாக வந்து வைன்ஸ் கொடுத்துட்டே வரலாம். அந்த மாதிரி வைன்ஸ் கொடுக்கலாம், ஃப்ளார் கொடுக்கலாம், எலிஃபண்ட் கொடுக்கலாம். எலிஃபண்ட் ஆல்ரெடி பேபி எலிஃபண்ட் பார்த்துருக்கோம்ல, எலிஃபண்ட் அந்த மாதிரி நீங்களாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி ஹேண்டில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தென் ஷார்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லேயும் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறையா கொடுப்பேன். ஸோ ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க ஷார்ட்ஸ் வீடியோஸும் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கவங்க கேளுங்க. பாய். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி ஈவனாக பிரிக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மண்டலா பார்ட் 2 பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.